பழைய காலத்தில் தேவர்களின் உலகம் முழுவதும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மூவரும் தங்கள் தெய்வீக பணியில் இருந்தனர். அந்த சமயம் பிரம்மா தன் அகம்பாவத்தில் மூழ்கி, நான் படைத்தவன், நானே மிக உயர்ந்தவன் என்று பெருமை கூறினார். அதை கேட்ட சிவபெருமான் அமைதியாக சிரித்தார். அந்த சிரிப்பில் ஒரு தீக்கதிர் பறந்து வெளிப்பட்டது. அந்த கதிர் மின்னல் போல் ஒரு வீரமூர்த்தியாக மாறியது. அதுவே பைரவர். பைரவர் தோற்றம் அதிசயமானது. நெருப்பு போல சிவந்த கண்கள், சிவந்த தோலுடன், கழுத்தில் உயிரோடு பாம்பும் நாயை வாகனமாக கொண்டவர். கையில் திரிசூலம், தண்டம் போன்ற ஆயுதங்கள் கொண்டவர். இவரை நோக்கி சிவன் சொன்னார், அகம்பாவம் கொண்ட பிரம்மாவை விழித்திடு, உண்மையை உணர்த்திடு. பைரவர் மின்னல் வேகத்தில் பிரம்மாவை அடைந்தார். பிரம்மா எச்சரிக்கையில்லாமல் அவனை நிந்தித்தார். அப்பொழுது பைரவர் அவனது 5வது தலை ஒன்றை திரிசூலத்தால் வெட்டி எடுத்தார். அந்த தலை அவரது கையில் ஒட்டி கொண்டது. அது பிரம்மஹத்யா தோஷம், மிகப்பெரிய பாவம். அதை அகற்ற பைரவர் பூமியெங்கும் சுற்றினார். கையிலை, காஞ்சி, மதுரை, காஷி என. இறுதியில் காசியில் அன்னபூர்ணா தேவி அவருக்கு அருள் அளித்து அந்த பாவத்திலிருந்து விடுவித்தாள். அதன் பிறகு பைரவர் காசி நகரத்தை பாதுகாக்கும் க்ஷேத்திரபாலகராக ஆனார். அவர் இரவில் நகரை சுற்றி தெய்வ வழிபாட்டை காக்கும் காவலனாக இருந்தார். அதனால் தான் பைரவரை சனிக்கிழமை இரவில் வழிபட்டால் பாதுகாப்பும் ஆசியும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது.